வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுதுங்க. என்னடா சொல்கிற, உண்மையாக சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஆமாங்க, லெஜண்ட்ஸ் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஒரு சைடு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, இன்னொரு சைடு அண்டர்-19 மேட்ச் இருக்குது, இன்னொரு சைடு உமன்ஸ் மேட்ச் இருக்குது. இப்போ லெஜண்ட்ஸ் மேட்ச்னு சொல்லிட்டு கிரிக்கெட் திருவிழா நமக்காக நடந்துகிட்ருக்கு. நம்ம பார்க்க விரும்ப சின்ன தலை சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங், ராய்டு, ராபின் உத்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு லெஜண்ட்ஸ் விளாடுறாங்க. இஃப்ரான் பதான், யூசப் பதான். நமக்கு அகேன்ஸ்ட் யார், அடுத்த மேட்ச் யாரோட, பாகிஸ்தானோட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏபிடியில் விளாண்டாரு, கெயில் விளாண்டாரு, பிராவோ விளாண்டாரு, ரசூல் விளாண்டாரு, டோயின் ஸ்மித் விளாண்டாரு, அப்படி கான்ட்ரோல் விளாண்டாரு. அது இல்லாமல் இந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர்லாம் போச்சு. பார்க்க ரொம்ப சுவாரஸ்யம் இருந்துச்சு. ஏபிடி அவுட் ஆனது ரொம்ப மனதுக்கு வேதனை ஏற்படுத்துச்சு. ஒரு லெஜண்ட்ஸ் மேட்ச்னாலே என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அது மாதிரி தான் இருக்கும். இந்தியா பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, யார் யார் ஓப்பனிங் இறங்க போகிறா, ராபின் உத்தப்பா ரைடு இறங்குவாங்களா, இல்லை யார் இறங்க போகிறா, 1 டவுன் கன்ஃபார்ம் சின்னத்தில் தான், 2 டவுன் சொல்லவே தேவையில்ல, கேப்டன் யுவராஜ் சிங், 3 டவுன் யூசப் பதான், அப்புறம் இஃப்ரான் பதான் சொல்லிட்டு இந்தியன் லெஜண்ட்ஸ் வந்து கடந்த 2 வருஷமாக, அதாவது கடந்த 2 தடவை ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தடவை ஜெயிப்பாங்களா, ஏன் லெஜண்ட்ஸ் மேட்ச் ஆரம்பிச்சு இவ்வளோ நாளாச்சு, நமக்கு ஏன் இந்த மேட்ச் இப்போ தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியானாலே ஆல்வேஸ் ஸ்பெஷல் கிரிக்கெட்டில். அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் மேட்ச் வைப்பாங்க, அதனால நாளைக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் லெஜண்ட்ஸ் வந்து 2 தடவை அடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்டாக விளாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், சச்சின் பாஜி மட்டும் தான் மிஸ் பண்ணுறோம். சச்சின் பாஜி, சேவாக் பாஜியெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் என்ன சொல்கிறது, வேறு லெவல் ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஃபேன் கோடுங்கிற அப்படிங்கிற ஆப்பில் தான் நமக்கு இந்த மேட்ச் டெலிகாஸ்ட் ஆக போகுது. போன தடவை இப்படி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா ஆசிஃபு, ஷோயப் மாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பாகிஸ்தான் இந்த சொல்ல தேவையில்ல, லெஜண்ட்ஸ் மேட்ச் வேறு. அதாவது ஃபயராக இருப்பாங்க. நீங்கள் வந்து ட்ரீம் 11 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்கன்னா நான் வந்து யூசப் பதான், இஃப்ரான் பதான்லாம் எடுப்பேன். இஃப்ரான் பதான் எப்போதுமே ஒரு சேஃபஸ்ட் பர்சன் சொல்லலாம். யுவராஜ் சிங் இருக்கார், சின்னத்தில், அதாவது சின்னத்தில் வந்து இறங்கி வந்து அந்த ஆஃப் சைடு ஒரு அடிப்பார் பாருங்க, அந்த கவர்ஸுக்கு மேலே அந்த ஷாட்லாம் பார்த்தா ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆசிஃப் சொல்ல தேவையில்ல, லெஃப்ட்டில் சின்னத்தில் எப்படி அடிப்பாரோ அதே மாதிரி அவங்க சைடு ஆசிஃப் கேப்டன், ஆல்ரவுண்டர், அவரும் அப்படி அடிப்பார். பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. இந்த மேட்ச்சும் வந்து ரிவ்யூ பண்ணலாம், ப்ரிவியூ பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குறோம், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.